காட்டுல சிங்கத்துக்கு பயங்கர பசி. எந்த மிருகமும் மட்டும் கண்ணுல மாட்டாளாம். அப்பான்னு பார்த்து ஒரு ஓநாய் வந்துச்சு. அந்த ஓநாய பார்த்ததும் எனக்கு சாப்பிட பெரிய மிருகம் காட்டு, இல்லனா உன்னை சாப்பிட்டுருவேன்னு சொல்லுச்சு. உடனே அந்த ஓநாயும் ஒரு கிணத்தை காமிச்சு, அதுல தெரிய சிங்கம் முகத்தை காமிச்சு, பெரிய மிருகம் உள்ள இருக்குன்னு சொல்லுச்சு. உடனே சிங்கம் உள்ள குத்துச்சு இறந்திருச்சு. இந்த வீடியோல இந்த மாதிரி எப்படி ஏஐ யூஸ் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்றது அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்க. இந்த வீடியோவோட முடிவில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஏஐ வீடியோஸை பியூட்டிஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஏஐ ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். ஸ்கிரிப்ட்னாலே ChatGPT is one of the best tool for creating script. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்ச பாருங்க, அதே வீடியோ தான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் அதுக்கு நான் என்ன ஸ்கிரிப்ட் தரப்போறேன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் 1 minute ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்டை தரப்போகிறேன். நீங்கள் எந்த வீடியோஸ் மேக் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் தேவையோ அந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இப்போ அது கொடுத்த ஸ்கிரிப்ட் இந்த ஆன்சர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இது சிங்கம் ஓனாய் அந்த ஸ்கிரிப்டுக்கு இது ஒன்று. இன்கேஸ் உங்களுக்கு எந்த வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறோ ஸ்கிரிப்ட் கேளுங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வீடியோ மேக் பண்ண போகிறீங்கன்னா, இது நீங்கள் 10 நிமிஷம் மேக் பண்ணாலும் சரி, 15 நிமிஷம் மேக் பண்ணாலும் சரி, எவ்வளோ நிமிஷம் மேக் பண்ணாலும் அதுக்கு தகுந்த பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் நான் வந்து 1 minute கொடுக்குறேன். கிவ் 1 minute கார்ட்டூன் வீடியோ ஸ்கிரிப்ட்னு கேட்குறேன். ஜஸ்ட்டு அந்த கார்ட்டூன் வீடியோவோட கேரக்டர்ஸ் வந்து நான் அந்த இடத்துல கொடுத்துட்றேன். கேரக்டர்ஸ் வந்து பாய், கேர்ளு, பாய் அண்டு டாக், இவங்க 3 பேர் இருக்க மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கேட்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை வந்து கொடுங்க. நான் என்ன கொடுத்தேன்னா ஒரு கார்ட்டூன் வீடியோ ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பாய், ஒரு கேர்ளு, ஒரு நாய் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு தகுந்தாப்புல ChatGPT நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, பாய் கேட்குறேன், அட என் பந்து எங்கே போச்சு, கேள் கேட்குறாங்க, அந்த பாரு பெரிய மரத்தடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உயரமாக இருக்குது, எடுக்க முடியலன்னு பாய் சொல்கிறாங்க. இருங்க யோசிப்புன்னு சொல்கிறாங்க கேள். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஐடியா, நல்ல குச்சி எடுத்து கீழே தள்ளி கேள் சொல்கிறாங்க. உடனே பாய்ஸ் ஓகே வாழ்க்கையில் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இது பண்ணி தராங்க. அதை எப்படி நிறைய சென்ட் பண்ணணும்னு சொல்லி தராங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் வீடியோவில் காமிச்சேன்ல, ஒரு சிங்கத்தை வந்து ஒரு நரி ஏமாற்றி கொண்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் தான். ஓகேங்களா? இப்போ ஸ்கிரிப்ட் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வேணும். அந்த வீடியோவை கிரியேட் பண்ணுற முன்னாடி அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நமக்கு வந்து இமேஜ் வேணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இமேஜ் வேணும், லயன் இமேஜ் வேணும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி, கூகுள் ஜெமினி. இந்த வீடியோவில் நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதோட லிங்க் பூரா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே போயிட்டு ஜெமினியில் நமக்கு என்ன தேவை, ஒரு சிங்கத்தோட இமேஜ் தேவை. ஓகேங்களா? இந்த கீழே டூல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு கிரியேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ கொடுத்துங்க. நான் கிவ் லயன் இமேஜ் ஃபார் சிங்கம் வந்து காட்டில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ்னு கொடுத்துட்டு கொடுங்க. நீங்கள் எந்த ஒரு டூலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா ஜெமினியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுக்கும். இங்கே சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி வந்து சில நம்ம கேட்டதுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கும். ChatGPT-யா இருக்கட்டும், இல்லை ஜெமினியாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயம் கேட்டிருப்போம், அது வந்து வேறு ஏதோ கொடுத்துரும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம கேட்ட விஷயம் வேணும்னா நம்ம வந்து திரும்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், நான் வந்து கிவ் லைன் இமேஜ் ஃபார் ஜங்கிள் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. இன்கேஸ் எனக்கு இந்த இமேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு கிவ் அனதர் இமேஜ்னு கொடுங்க. அதை வேறு இமேஜ் கொடுக்கும். ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கா, இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் இப்போ இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இமேஜ் ஓகே தான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் எடுத்தாச்சு, இமேஜ் எடுத்தாச்சு. இந்த இமேஜுக்கு வீடியோ எடுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ எடுக்கிற பார்த்தீங்கன்னா குரோப் அப்படின்ற ஏஐ டூலை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்கள் லாகின் பண்ணணும்னுச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடி இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே போய்ட்டு லாகின் பண்ணோன்னே விஷயம் 2 விசிட் தான் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அட்டாச்ன்ற கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பாருங்கள் இமேஜ். அந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணும். ஒரு லயன் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லயன் இருக்கிற மாதிரி
இமேஜ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இமேஜ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜை எடிட் பண்ணி வச்சா அந்த பட்டன் இருக்கு பாருங்க, இமேஜ் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிட்டு எடிட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நான் என்ன தர போறேன், நம்ம ஸ்கிரிப்ட் எங்க இருக்கு, இது என்ன பண்ணும், சிங்கத்துக்கு ரொம்ப பசி. ஓகேங்களா? காட்டில் சிங்கத்துக்கு ரொம்ப பசி. ஸோ அதுக்கு என்ன கொடுக்கணும்னா lion is more hungry அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் அந்த இடத்துல விட்டு மேக் வீடியோன்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த பட்டன் இருக்குங்களா சேன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இதோட வீடியோஸ் வந்து குரூப் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். நான் என்ன வீடியோ கேட்டிருக்கேன், லயன் வந்து பசியில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த வீடியோ ஜென்ரேஷனுக்கு சம் லிட்டில் பிட் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடியோ வரல, எதிர்பார்த்த மாதிரி இமேஜ் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அகெயின் போய்ட்டு எனக்கு வேறு இமேஜ் கொடு, வேறு ஸ்கிரிப்ட் கொடு, வேறு வீடியோஸ் கொடு, இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் அதை கொடுக்குறத நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் என்ன கொடுத்தேன்னா லயன் வந்து பசியில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு வீடியோ கொடுன்னு கேட்டேன். இதை பார்த்தீங்களா க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சா. இந்த இருக்குல்ல டவுன்லோடுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து இமேஜ் டவுன் கிடச்சிருச்சு அண்டு ஸ்கிரிப்ட் கிடச்சிருச்சு, வீடியோ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆடியோ வந்து வேணும், ஆடியோ வந்து கடைசியாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து லயன் வந்து பசியில் இருக்க மாதிரி காமிச்சிருக்கோம். அடுத்து வந்து என்ன பண்ணணும், லயனும் அந்த ஓனா சொல்லணும்னா ஃபாக்ஸ் அது வந்து மீட் பண்ணுற மாதிரி காமிக்கணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிவ் அண்ட் இமேஜ் ஃபார் ஸ்பீக் லயன் அண்ட் ஃபோக்ஸ். இன்கேஸ் இப்போ அதுக்கு எனக்கு சில நேரங்களில் கரெக்டாக தான் நம்ம கொடுக்குறோமான்னு தெரியாது. அதை செக் பண்ணுறதுக்கு சும்மா அதை காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு தமிழ்னு கொடுத்துட்டு நம்ம இப்போ அங்கே போட போகிறோம் பாருங்க, அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுவே நம்ம காமிக்க என்னென்னு நம்ம சரியாக கொடுத்துருமோ தப்பாக கொடுத்துருமோ. அகைன் நான் செமினியில் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு எனக்கு வந்து லயனும் அந்த ஓனாயும் பேசுகிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுன்னு கேட்டிருக்கேன். அகைன் ChatGPT நமக்கு அந்த இமேஜ் கொடுத்தோன்னா நம்ம அந்த குரூப்பில் போயிட்டு அதை வீடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுக்காதீங்க. இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு வந்து ஆடியோ ஃபார்மேட்ல அப்போ அது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அதை கைட் பண்ணுறேன், அது என்ன டூல் அப்படின்றத சொல்லிட்டுறேன். இப்போ நமக்கு உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து கிளிப் ஆடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் இருக்க மாதிரி ஸ்டோரியை காமிக்கிறனால உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துனேன். இதுவே நீங்கள் ½ அன் ஹவர் 15 மினிட்ஸ்னால் ரொம்ப லேட்டாக. ஓகேங்களா? இப்போ ஜெமினி வந்து நமக்கு இமேஜ் கொடுத்துருச்சு பாருங்களேன், இந்த இமேஜ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி குரூப்பில் போங்க. குரூப்பில் போயிட்டு பின்னாடி வந்துருங்க, நம்ம ஆல்ரெடி கிளிப்ஸ் இருக்கா, இங்கே போயிட்டு அட்டாச் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன மாதிரியான வீடியோ கிளிப் வேணும்னா ஓனாயும் சிங்கமும் பேசிக்கிருக்க மாதிரி வீடியோ வேணும். ஏன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிப்பில் சிங்கம் பசியாக இருக்க மாதிரி காமிச்சிருங்க. இப்போ சிங்கம் வந்து ஓனாயிட்ட என்ன சொல்லுது, எனக்கு வந்து பெரிய விலங்கா பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணும்னா இந்த சிங்கம் வந்து இந்த ஓனாயிட்ட பேசுது, எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு வந்து காட்டில் பெரிய விலங்கா பிடிச்சி கொடு சாப்பிட்றதுக்கு அப்படின்ற கேட்குது. ஸோ ஜஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் இந்த இடத்துல மேக் வீடியோன்னு இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. அகைன் நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். கிவ் வீடியோ ஃபார் உங்களுக்கு தேவையானது டபுள் கொட்டேஷன் கொடுங்க. லயன் பாக்ஸ் 2 பேர் பேசுகிற மாதிரி எனக்கு வீடியோ கொடு அப்படின்றத கேட்டிருக்கேன். ஜஸ்ட் மேக் வீடியோவில் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கிவ் வீடியோ ஃபார் லயன் அண்ட் ஸ்பீக்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லயனும் ஃபோக்ஸும் பேசிக்கிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா பேசுகிற மாதிரி வீடியோஸ்க்கு ஜஸ்ட் மேக் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா 2 பேரும் பேசுகிற மாதிரி கொடுத்துரும்.
நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துல என்ன ஸ்கிரிப்ட்ன்னு சொல்ல மறந்துட்டேன். சாரி. இந்த வீடியோவோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் வந்து ரொம்ப பசியா இருக்கு. அது ஒரு ஓநாய மீட் பண்ணி, "எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய மிருகத்த புடிச்சு குடு. அப்படி இல்லைன்னா நான் உன்னைய சாப்பிட்டுருவேன்" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஓநாய் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கிணத்த காமிச்சு, இந்த கிணத்துக்குள்ள ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு மாரி எட்டி பார்க்க சொல்லுது. அப்ப சிங்கத்தோட முகம் தெரியுமா? உடனே சிங்கம், ஆகா பெரிய மிருகம் கிடைச்சிருக்குன்னு கிணத்துக்குள்ள குதிச்சு செத்து போயிருது. இதுதான் ப இதோட கதை. ஓகேங்களா? அதுக்கு தான் Lion, can you speak? Yes, we speak. பாத்தீங்களா? 2 பேரும் பேசிக்கிருக்க மாரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சா? ஓகே சூப்பர். இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இத டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு 3வதா என்ன இது வேணும்? இந்த சிங்கத்த வந்து நரி வந்து சிங்கத்துக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, கிணத்த காமிக்குது. கிணத்துல அதோட முகம் தெரியுது. ஸோ குதிச்சிருது. ஸோ அதுக்கு நான் இமேஜ் குடுக்குறேன். கிவ் இமேஜ் ஃபார் ஃபாக்ஸ். ஸோ டபிள்யூ வில் ஃபாக்ஸ் வந்து கிணத்த காமிக்குது. லயன் சி லயன் சிங்கம் வந்து அந்த கிணத்த பார்க்குது. லயன் பேசிஸ் ஷோ தி வால் அண்ட் லயன் ஜம்ப். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தப்பாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அப்படியே காப்பி பண்ணி ChatGPT போங்க. ChatGPT போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு கிவ் ப்ராப்பர் ப்ராம்ப்ட் ஃபார் நம்ம இப்போ அங்கே காப்பி பண்ண பாருங்க, அதை கொடுங்க. நம்ம அங்கே தப்பாக கொடுத்துருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ChatGPT போய் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக காமிக்கும். இந்த பாருங்க, நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து கொடுத்துருப்பாரு. கார்ட்டூன் லைன் ஃபிக்ஸ் அது மாதிரி கரெக்டாக கொடுத்துரும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி லைன் வந்து கிணத்த பார்க்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துச்சா, ஜஸ்ட் நம்ம அங்கே எடுத்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அப்படியே ஜெமினியில் போட்டு நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரக்காண்டி ஒரு 3 ஸ்லைடு மட்டும் ஆட் பண்ணி வீடியோ ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிருன்றக்காண்டி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறக்காண்டி இப்படி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃபுட்டேஜுக்கு வந்து எத்தனை கிளிப்ஸ் தேவையோ ஒன்றா எடுத்து நிறையா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஒரு கிளிப்பு காமிச்சிருக்கா, லைன் எட்டி பார்க்குது, ஃபால்ஸ் காமிச்சிருக்கு. இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அகைன் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வேணும்னா ChatGPT போய் தெளிவாக கேட்டு வாங்கிருங்க. இப்போ நமக்கு வந்து 3 இது கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் அகைன் குரூப்பில் போய்ட்டு நமக்கு இதை வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும்ல. ஸோ அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். போய்ட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பாருங்கள், அந்த இமேஜை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு இட் இஸ் டேக் டைம். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எப்பயுமே எடுத்து விட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள். ஸோ அந்த இமேஜை கொடுத்துட்டு எடிட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். இங்கே போய்ட்டு நமக்கு இப்போ என்ன வீடியோ வேணும், லைன் வந்து கிணத்துக்குள்ளே குதிச்சு சாகணும், அந்த மாதிரி நமக்கு வீடியோ வேணும். அது நான் போய்ட்டு கிவ் வீடியோ ஃபார் லயன் காலின் பால் அண்ட் டெத். இது வந்து கரெக்டாக தப்பான்னு எனக்கும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ChatGPT போய்ட்டு இங்கே போய்ட்டு கிவ் கரெக்ட் அங்கே நம்ம கொடுத்தோம். அதை கொடுத்து என்ன ChatGPT வந்து கரெக்டான ப்ராம்ப்டை கொடுக்குறோம். நமக்கு தப்பாக கொடுக்குறா. இங்கே பார்த்தீங்களா? ChatGPT வந்து கார்ட்டூன் டங்கு ஜீமோ குள்ள குச்சி சாகிற மாதிரி ஸ்கிரிப்டே கொடுத்துச்சு. அதை அப்படியே இங்கே போயிட்டு நம்ம ப்ரோக்குள்ளே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் மேக் வீடியோன்னு கொடுங்க. மேக் வீடியோன்னு கொடுத்துட்டு அதை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த குரூப் வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு வந்து 3 கிளிப்புக்கான வீடியோ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வேணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கரெக்டாக தான் மேக் பண்ணியிருக்கான்னு ஒரு தடவை பாருங்கள் எப்பயுமே. ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த AI டூல்ஸ் எல்லாம் நம்ம ஏதாச்சும் தப்பாக ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்போம், இல்லை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தப்பானதை கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ ஒன்றுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அண்ட் கிவ் கரெக்டாக ராங்கன்றதை ஒரு தடவை எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் இப்போ இந்த வீடியோவில் ஜென்ரேட் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு 3 வீடியோ கிளிப் கிடச்சிருச்சு. இந்த 3 வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து ஆடியோ போட்டு Whoa, what a splash! That feels great. You look so funny. One. தப்பான வீடியோ கொடுத்துச்சு. தப்பான வீடியோ மீன்ஸ் நம்ம என்ன கேட்டோம், See how handsome you look, Your Majesty? Insolent fox, that is not me! Oh, then who is it? A Too true slow! coward. See how handsome you look, Your Majesty?
சாரி, அது என்ன தப்பான வீடியோ கொடுத்துருச்சுன்னா, இப்போ நம்ம என்ன வீடியோ கேட்டோம்னா லயன் வந்து கிணத்துக்குள்ளே குதிச்சு சாகணும்னு வீடியோ கேட்டோம். பட் இது கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா லயனும் ஃபோக்ஸு கிணத்தடியில் உட்காந்து பேசிக்கிற மாதிரி வீடியோ கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு அகெயின் க்ரோக்கில் போயிட்டு ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு அங்கே நீங்கள் சாட்ஜிபிட்டியில் போயிட்டு திரும்ப ஸ்கிரிப்ட் எடுத்து வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அகெயின் இங்கே போயிட்டு எடிட் இமேஜ் அப்படின்ற கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை கொடுங்க. கொடுத்துட்டு மேக் வீடியோன்னு கொடுங்க. மேக் வீடியோன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் நம்ம சொன்ன மாதிரி சில நேரங்களில் ஒரு தப்பான ஃபுட்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் திரும்ப கொடுத்து திரும்ப வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா சாட்ஜிபிட்டி இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அகெயின் இந்த சிங்கே வந்து உள்ள பெரிய மிருகம் இருக்குன்னு சொல்லி கிணத்துக்குள்ள வந்து இறந்துருச்சு. ஓகேங்களா? இதான் அதோட கதை. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து 3 ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபுட்டேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வேணும். அதுக்கு தான் நம்ம முத இங்கே போயிட்டு ஒரு ஜெமினிட்ட போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கணும். வாய்ஸ் ஸ்கிரிப்ட் இருந்தால் இருக்குங்களா? ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா E11 லேப்ஸ். இதோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஜஸ்ட் இது வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு இங்கே வந்து எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் வந்து மேல் பேசணுமா, ஃபீமேல் பேசணுமா, தமிழில் பேசணுமா, இந்த மாதிரி ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம்ல, பண்ணிவிட்டு இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், செட்டிங்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு. இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் பிளாங்காக இருக்கும். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வீடியோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ், தமிழ் வீடியோ மேக் பண்ணுறது, இங்கிலீஷ் வீடியோ மேக் பண்ணிடலாம். நம்ம தமிழ் தான் மேக் பண்ணுறோம். ஸோ இந்த லாங்குவேஜ்ன்றதை கொடுத்துட்டு இந்த இடத்துல தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து மேல் பேசுகிற மாதிரி வேணுமா, ஃபீமேல் பேசுகிற மாதிரி வேணுமான்னு கேட்குது. எனக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கு சொன்னது. ஸோ இந்த இடத்துல ஜெண்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துறேன். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் இருக்காங்க பாருங்கள், இவங்களை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். மீரா, இவங்க இதை வந்து இந்த வாய்ஸ் இவங்க இதுக்கு பேசுகிற மாதிரி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இவங்க இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க இதே ஸ்கிரிப்டை பேசுகிற மாதிரி. காட்டுல சிங்கத்துக்கு பயங்கர பசி, எந்த மிருகமும் கண்ணுல மாட்டாளா? அப்பான்னு பார்த்து ஒரு ஓநாய் வந்துச்சு. அந்த ஓநாயை பார்த்ததும் எனக்கு சாப்பிட பெரிய மிருகம் காட்டு, இல்லைனா உன்னை சாப்பிடுவேன்னு சொல்லுச்சு. உடனே அந்த ஓநாயும் ஒரு கிணத்தை காமிச்சு அதுல தெரிய சிங்கம் முகத்தை காமிச்சு பெரிய மிருகம் உள்ள இருக்குன்னு சொல்லுச்சு. உடனே சிங்கம் உள்ள குத்துச்சு, இறந்திருச்சு. பார்த்தீங்களா? இந்த நம்ம ஸ்கிரிப்ட் அப்படியே கொடுத்துச்சா. இப்போ இந்த வாய்ஸை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ரைட் சைட் ஷேர் பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அந்த வாய்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 3 வீடியோ கிடச்சிருச்சு, ஆடியோவும் கிடச்சிருச்சு. இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்குறோம். இது எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டாவன் சீரிஸ் தான், ஃபிலிமரா, அப்படி ஏகப்பட்டது இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா அப்படின்ற டூலை பயன்படுத்தி எப்படி எடிட் பண்ண சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் இந்த கேன்வான்ற டூலை பற்றி நிறைய கற்றுக்கணுச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா பிளேலிஸ்ட் தமிழ்னு சொல்லிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். கேன்வாக்குள்ள வந்தோன்னா அது யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா இது வந்து யூடியூப் வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து வெர்டிகலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணும்போது அந்த சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறதுனால யூடியூப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபுட்டேஜ், அதை இந்த இடத்துல அப்லோட் பண்ணோம்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபுட்டேஜ் வந்து இங்கே வந்துடும். வந்துட்டு இதான் நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண ஃபுட்டேஜ். ஓகேங்களா? இதை நான் இந்த ஃபுட்டேஜ் இங்கே வந்துடும். இது வந்து இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சா. ஓகே, இதே மாதிரி அடுத்த கிளிப் அப்லோட் பண்ணுவோம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அடுத்த கிளிப் இருந்தால் பார்த்தீங்களா, இதே அப்லோட் பண்ணிட்டோம்.
இதை இங்கே வரணும்னு இருந்துச்சுன்னா இது இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இது இங்கே வந்துடும். இதே மாதிரி தேர்ட் கிளிப் வரணும்னு இருந்துச்சுன்னா அந்த இதில் அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டு தேர்ட் கிளிப். ஓகேங்களா? இது இப்போ 3 கிளிப்பும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் சாரி இது 2வது வந்துருச்சு, மாற்றி வந்துருச்சு. இதை இங்கிட்டு கொண்டு போனோம்னா இதை அப்படியே கிராப் பண்ணிட்டு இங்கிட்டு மாற்றி கொண்டு போகணும். இந்த வீடியோவில் நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து வேற அனிமல் கொடுத்துட்டு லைன் கொடுத்துட்டு 2வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பானதை கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? நீங்கள் அதனால் கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் கொடுத்துட்டு இங்கே கார்ட்டூன் இதை கொடுத்துட்டேன். அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 3 வீடியோ ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜுக்கு இடையில எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இருக்கு பாருங்க, ஒரு கிளிப்புக்கு 2 கிளிப்புக்கு இடையில ஜஸ்ட் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது தெரியுங்களா, இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மவுஸ் வரும்போது இந்த இருக்குங்களா ஆட் டிரான்சிஷன், இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த டிரான்சிஷன் வேணுமோ அதை டிரான்சிஷனை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் சும்மா ஆட் டிரான்சிஷன் இந்த வீடியோ நல்லா இருக்கக்காண்டி ஒரு ஆட் டிரான்சிஷன் வந்து பண்ணுறேன். இந்த இருக்குங்களா ஆட் டிரான்சிஷன் கொடுத்து இதை கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோஸை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆடியோவை டவுன்லோட் பண்ணுவோம். ஜஸ்ட் அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டு ஆடியோ எங்கே இருக்குது, இந்த இருக்குங்களா இ லெவல் ஆப்ஸ், அந்த ஆடியோவை கொடுத்துரும். ஆடியோ வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். காட்டுல சிங்கத்துக்கு பயங்கர பசி, எந்த மிருகமும் கண்ணுல மாட்டாளா? அப்பா அந்த ரெண்டரிங் ஸ்பீட், அதாவது நம்ம ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணனால அது வந்து டவுன்லோட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை சார். காட்டுல சிங்கத்துக்கு பயங்கர பசி, எந்த மிருகமும் கண்ணுல மாட்டாளா? அப்பான்னு பார்த்து ஒரு ஓநாய் வந்துச்சு. அந்த ஓநாயை பார்த்ததும் எனக்கு Lion, சாப்பிட can you பெரிய speak? மிருகம் காட்டு, Yes, இல்லனா we உன்னை speak. சாப்பிடுவேன்னு சொல்லுச்சு. Amazing. உடனே Let's அந்த walk and ஓநாயும் talk. ஒரு Very கிணத்தை well. காமிச்சு அதுல தெரிய இப்போ இதில் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் டிஃபால்ட்டாக ஒரு ஆடியோ இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணால் மட்டும். ஸோ அகைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜில் ஆடியோ கிடையாது, ஆனால் செகண்ட் ஃபுட்டேஜில் ஆடியோ இருந்துச்சு. ஸோ இதை கொடுத்துட்டு எக்ஸாக்ட் ஆடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துருவோம். இதை கொடுத்துட்டு இந்த வந்துருச்சா, அதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுட்டேஜ்லேயே ஒரு ஆடியோ இருந்துச்சு, அதோட ஆடியோவை ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். காட்டுல சிங்கத்துக்கு பயங்கர கேன்வா பசி, அப்படின்ற எந்த ஸோ வேறு ஏதோ ஒன்று ஃபுட்டேஜ் வந்துருச்சு போல. காட்டுல சிங்கத்துக்கு பயங்கர பசி, எந்த மிருகமும் கண்ணுல மாட்டாளா? அப்பான்னு பார்த்து ஒரு ஓநாய் வந்துச்சு. அந்த ஓநாயை பார்த்ததும் எனக்கு சாப்பிட பெரிய மிருகம் காட்டு, இல்லனா உன்னை சாப்பிடுவேன்னு சொல்லுச்சு. உடனே அந்த ஓநாயும் ஒரு கிணத்தை காமிச்சு அதுல தெரிய சிங்கம் முகத்தை காமிச்சு பெரிய மிருகம் உள்ள இருக்குன்னு சொல்லுச்சு. உடனே சிங்கம் உள்ள குத்துச்சு, இறந்திருச்சு. காட்டுல சிங்கம் இப்போ இந்த ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ணிச்சுன்னா இந்த ரைட் சைட் ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் கேன்வா யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன். நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறது. ஸ்கிரிப்டுக்கு வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜெமினி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு க்ரோக் யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வாய்ஸ் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு E11 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வீடியோஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கு கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா சாஃப்ட்வேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேருமே பெய்டு கிடையாது. அதனால தான் நான் இந்த 5 சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நீங்கள் இதை தவிர்த்து வேறு சாஃப்ட்வேர் இந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வேறு போனீங்கன்னா அமௌண்ட் வந்து பெய்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும் ஃப்ரீ தான். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இதில் மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்ன வீடியோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி வாட் டைப்ஸ் ஆஃப் வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுவோம். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆன ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுவோம் பாருங்கள். ஜஸ்ட் நான் டவுன்லோடில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். காட்டுல சிங்கத்துக்கு பயங்கர பசி, எந்த மிருகமும் கண்ணுல மாட்டாளா? அப்பான்னு பார்த்து ஒரு ஓநாய் வந்துச்சு. அந்த ஓநாயை பார்த்ததும் எனக்கு சாப்பிட பெரிய மிருகம் காட்டு, இல்லனா உன்னை சாப்பிடுவேன்னு சொல்லுச்சு. உடனே அந்த ஓநாயும் ஒரு கிணத்தை காமிச்சு அதுல தெரிய சிங்கம் முகத்தை காமிச்சு பெரிய மிருகம் உள்ள இருக்குன்னு சொல்லுச்சு. உடனே சிங்கம் உள்ள குத்துச்சு, இறந்திருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சேன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.